Hello guys, welcome to another gaming in Roblox. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Robloxல find who slapped. ஒருத்தர் இப்போ இந்த நாங்க மூணு பேர் நிக்கிறோம்ல. இது நான் அது மீதி ரெண்டு பேர் ஒருத்தர் என் சிஸ்டர் இன்னொருத்தவங்க நான் ஒரு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு ஒருத்தவங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வச்சு தான் அவங்க என் கூட இப்போ விளாட்றாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி விளாடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்களும் அந்த ஷார்ட்ஸை போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். இல்லைனா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இப்போ நம்ம கேம்குள்ளே போகலாமா? வாங்க. மூணு பேரும் என்டர் ஆகிட்டோம். இப்போ அந்த சேரில் உக்காந்துட்டு இருப்பாங்க. யார் இருக்காங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நாங்கள் 5 பேர் இந்த ரூமில் வந்துட்டோம். இப்போ அந்த டைமிங் முடிகிற வரையும் இப்போது உக்காந்துட்டாங்க. நாங்கள் இருக்கோம்ல, இந்த ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்பை ஃபஸ்ட்டு தொடறவங்க அடிக்கணும். இப்போ கண்டுபிடிப்பாங்க. அடப்போ என்ன தொடற நான் ஸ்லாப் பண்ணுறேன் சார். அம்மாடி என்ன சொல்லுவாங்களா? இதுமாரி தான் கண்டுபிடிப்பாங்க. பொறுமையாக பார்க்கலாம். இப்போ நம்ம 3 கேம் விளாட போகிறோம். இந்த 3 கேமில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். எப்போ நம்ம கூட வந்தவங்க போட்டு அடிச்சிட்டாங்க. கம்மி பேர் வந்துச்சு. இது செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது. நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க கூட வந்தவங்க. எப்படி நம்ம தான் வந்திருப்போம். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம அவங்களே ட்ரை பண்ணலாம். அவங்க தரலாம் இல்லையா? திருப்பியும் அவங்களே தரலாம். கரெக்டு. இப்போ நம்ம சிஸ்டர் ட்ரை பண்ண போகிறாங்க. சம்மடி. ஆனால் என்ன சொல்லிட்டாங்க இப்போ பாருங்கள். என்னையா சொல்கிற இருறா. செம்ம சாட்டை தப்பாக சொல்லிட்டாங்க. திருப்பியும் நம்மளே அடிக்கலாம். இப்போ நல்லா பவராக தான் வச்சுருக்கோம். நம்மள சொல்லுவாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு தெரிஞ்சு அவங்க தான். கரெக்டாக அவங்களே. எஸ், நம்ம வின் ஆகிட்டோம். இப்போ நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நம்ம தங்கச்சி. இப்போ ஈஸியாக கேம் போகும்னு நினைக்கிறேன். சம்மடி போயிருக்கு. இப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ண போகிறோம். இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். எப்படி இருந்தாலும் நம்ம சிஸ்டரை எப்படியா ஜெயிச்சிடணும். செம்ம பவர் போடுங்க பால். இப்போ கொஞ்சம் தான் இருக்கு உங்களுக்கு. நம்ம எப்படியாவது போட்டுருந்தோம். நம்ம ப்ரோ வெளியே தான் நின்றுருக்காரு. என்னாச்சு? ஒன்றுமே ஆகல. அடிப்பா. இன்னும் பவர் இழுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அடிக்கல. காய்ஸ், அந்த ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இப்போ இது செகண்ட் ரவுண்டு. ஒரே அடியில் காலி ஆகிட்டாங்க. என்னதான் இது? இப்போ என்ன சொல்கிறாங்க? இருங்க, நம்ம ஒன்று வைக்கலாம். மீடியம் பவர். ஆனால் சம்மடி கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி? நம்ம ப்ரோ ஒரே அடியில் வெளியே போயிட்டாரு. நானே தெரில. இப்போ யார்? அந்த குரங்கு தலையன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவன் இல்லையா? அவன் இல்லை கைஸ். யாரையோ சம்மடி அடிச்சிட்டாங்க. யாரோ இவன் நினைக்கிறேன். இல்லை. இப்போ திருப்பியும் யாருக்கு கொடுக்கலாம்? சரி, அந்த மங்கி மேன்கே கொடுக்கணும். இல்லையா? அவள் தான். நான் அவுட் ஆக போகிறேன் கைஸ். திருப்பியும் மங்கி கேக்கே தரலாம்னு நினைக்கிறேன்.
கைஸ் நம்ம திருப்பியும் அவுட் கைஸ். நம்ம திருப்பியும் ரிவெஞ்ச் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ரிவெஞ்ச் கொடுக்குறோம் கைஸ். இதோ நம்ம வந்த மேட்ச் இங்கே தான் இருக்குது. நம்ம ப்ரோ இங்கே தான் சுற்றிட்டு இருக்காரு. பாவம் ஒரு சம்மடி வாங்கியிருக்காரு எல்லார்ட்டையும். ஒரு அடியிலே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அவரை. இப்போ நம்ம வந்து 5 ரவுண்ட் ஆட போகிறோம். 5 ரவுண்டில் நான் ஒரு ரவுண்ட் ஜெயிச்சிருக்கேன், ஒரு ரவுண்ட் தோற்றுருக்கேன். இப்போ வந்து 3வது ரவுண்டுக்கு வெயிட்டிங். நம்ம திருப்பியும் ட்ரை பண்ணலாம் கைஸ். போன ரவுண்டில் நம்ம சிஸ்டர் ஜெயிக்க இதுக்கு போயிட்டு ஃபைனலில் தோற்றுட்டாங்க. இப்போ 3rd ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. டைமிங் 3 செகண்ட் தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்லாப் பண்ணலாம். எப்படியும் அவன் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். செம்மடி விழுந்துச்சு. கால்வாசி எழுத்து குறைஞ்சிச்சு அவனுக்கு. கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ், எப்படின்னே தெரில. பாருங்க, நம்ம சிஸ்டர் தரலாமா, யாருக்கு தரலாம்? இந்த வெள்ளை கலரில் ஒரு பூனை மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது தரலாம். இல்லை, தப்பாக சொல்லிடுவோம். இப்போ நம்ம திருப்பியும் அதுக்கே தரலாம். ஏன்னா இப்போ நம்ம அவங்கள செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளால் ரிவெஞ்ச் இருப்பாங்க. அதை அந்த மாதிரி நான் செஞ்சது இப்போ கரெக்டாகிடுச்சு. நம்ம கரெக்டாக ஜெயிச்சிருக்கோம். நம்ம சிஸ்டர் அடி வாங்க போகிறாங்க. இப்போ நம்ம அடிக்கலாம். இந்த 1 ஷாட்டுன்னு ஒன்று வந்திருக்கோம்ல, அந்த 1 ஷாட்டை மட்டும் வச்சோன்னா நம்ம சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் அடிச்சிருப்பா? இப்போ இவனுக்கு கொடுக்கலாம். தப்பாக சொல்லியிருக்கோம். திருப்பி அந்த டேமுக்கே கொடுக்கலாம். திருப்பியும் தப்பாக சொல்லியிருக்கோம். அந்த பூனைக்கு தரலாம். கரெக்டாக இருக்குது கைஸ். இப்போ என்கிட்ட தான் ரொம்ப எழுத்து கம்மியாக இருக்குது. நம்ம ஜெயிப்போமானே தெரில. என் மேலேயே சொல்கிறாங்க. என் சிஸ்டரும் நானும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், பார்த்தீங்களா? அதெல்லாம் நான் பண்ண வேலை தான் கைஸ். நம்ம ப்ரோ அடிக்கிறாரு. ப்ரோ கரெக்டாகவே அடிக்கல. நம்மளுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேன். நம்மளுக்கு கிடச்சதுன்னா நம்ம ஒரே அடியிலே போட்டுடலாம். அவர் சுத்தமாக எழுத்து குறையில, நம்ம தான் அடிக்கிறோம். ஐயோ, ஃபாஸ்ட்டாக எடுத்துங்கள போயிடுச்சு கைஸ். ஆனால் அவங்க தோத்துறாங்க, எப்படின்னு தெரில. இவன் இப்போ சேரில் உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் தான் கைஸ் ஆச்சான். இப்போது ஏமலை போட்டான் பைய 1 ஷாட். நோ, வாவ், அவனுக்கு இன்னும் ஒரே ஒரு துளி எழுத்து தான் கைஸ் இருக்கு. இப்போ நம்ம ப்ரோ வச்சுட்டு வரா. ப்ரோ நம்ம ப்ரோ கொஞ்சம் கூட இது பண்ணல. நம்மளும் கைஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டான். யாரு? நம்ம ப்ரோக்கு தரலாமா, சிஸ்டர் தரலாமா? சிஸ்டர் தரலாம் கைஸ். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ப்ரோ அடிக்க மாட்டாரு. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. 1 ஷாட் இப்போ. ஆனால் பார்த்தீங்களா, இப்போ ஒரே அடியிலே நம்ம காலி பண்ணிட்டோம். இது 1 ஷாட்டு. என்ன ப்ரோ இது? நம்ம 1 ஷாட்லேயே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நம்ம ரெண்டே பஞ்சில் 2 பேர். பாவி, என் சிஸ்டர் 1 ஷாட்டில் என்ன போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்களா அதை எப்படி அடித்தாங்கன்னு? இப்போ நம்ம லாஸ்ட்டு ரவுண்டு, இப்போது 3rd ரவுண்டுக்கு போகிறோம். இப்போது இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான் இருக்குது நம்மளுக்கு. நம்ம ப்ரோ அங்கே போயிட்டாரு. ப்ரோ இங்கே வாங்க. ப்ரோ வந்துட்டிங்களா? ப்ரோ வந்துட்டார்னு நினைக்கிறேன். வந்துட்டார் கைஸ்.
இன்னும் 1 செகண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த குரங்கு கையில் பாருங்க நவ க்ளவுஸ் வச்சிருக்கு. எப்போ அந்த குரங்கு நவ க்ளவுஸ் வச்சிருக்கு கைஸ். ஏமால பழி போகிற ஈர நாக்கும். ஓ நம்ம கம்மி பவர் இது பண்ணிட்டோம். குரங்கு சைனீஸ் குரங்கு கைஸ் ஒரே அடியில போட்டுச்சு. நம்மள செலக்ட் பண்ணுவோன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான். இருங்க நம்ம இப்போ அடிக்கலாம். நம்மள 1 ஷாட்டில் வச்சாங்களா. இப்போ பாருங்க. ஓ கண்டுபிடிச்சிட்டாங்க கைஸ். நம்ம என்ன மொட்டையா இருக்கு கைஸ். இப்போ யார் வச்சாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு எப்படின்னே தெரில. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு யார் அடிக்கிறாங்கன்னு. அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ நான் கம்மி பவரை செலக்ட் பண்ணுறேன். என்னடா இது அசால்ட்டாக இருக்கிறான். நம்ம சிஸ்டர் அடிக்கிறாங்க. நம்மளுக்கு தான் இப்போ கம்மியாக இருக்குது. ஓ சமாடி அவனை எலிமினேட் ஓ நம்ம அடிக்கலாம். கம்மி பவர்லேயே அடிப்போம். ஏன்னா நம்ம சிஸ்டர் காப்பாற்றலாம். ஓ டேய் என்ன பழிவாங்க. நான் தான் உன்னை ஆடப்போய் நான் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றலான்னு பார்த்தேன். என்ன அடிச்சிட்டு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ரிவெஞ்ச் தரமாக தரோம் கைஸ். இந்த ரவுண்ட்லேயும் நம்ம சிஸ்டர் ஜெயிக்கிற நிலைமையில் வந்து தோத்துட்டாங்க. எல்லா ரவுண்ட்லேயும் தோத்துட்டே இருக்காங்க. நானும் தோத்துட்டே இருக்கேன். இப்போ நம்ம சிஸ்டர் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. நான் 1 பாயிண்ட் எடுத்துருக்கேன். நம்ம ப்ரோ 0 பாயிண்டில் இருக்காரு. நான் 1 பாயிண்டில் இருக்கேன் கைஸ். நம்ம ப்ரோ 0 பாயிண்டில் இருக்குது. நம்ம சிஸ்டர் 2 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் விளாட போகிறோம். இதுதான் லாஸ்ட் ரவுண்ட் நம்மளுக்கு. நம்ம எப்படியாவது ரிவெஞ்ச் தரோம். என்னையா சொல்கிற இரா நம்ம ப்ரோ ஒரே அடியிலே வச்சுட்டார். நம்ம ப்ரோ நம்ம தான் அடிக்க போகிறோம். ஓ நோ கம்மி பவர். ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க கைஸ். நான் தான் அடிக்கிறேன்னு. நல்ல நம்மளுக்கு அடி விழல. இப்போ நம்ம சிஸ்டர் கேட்டரலாம். தப்பா திருப்பி நம்ம சிஸ்டர் கேட்டரலாம். கரெக்டு கைஸ். ஓ சம்மடி. இப்போ நம்ம அடிக்கலாம் கைஸ். கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான். ஓ செம்ம பவரில் இருக்குது இப்போது. வா நம்மளுக்கு தான் இப்போ ஹெல்த் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சாங்க. நம்ம சிஸ்டருக்கு தரலாம். ஏன்னா அவங்க தான் கம்மி பவரில் இருக்காங்க. தப்பா இப்போது ப்ரோக்கு தரலாம். கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம சிஸ்டர் பாயிண்ட் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு தான் ஹெல்த் கம்மி அதிகமாக இருக்குது. ஓ மீடியம் பவரில் வச்சுருக்கோம். ஹெல்த் எப்படி குறையுது பாருங்கள். அப்பா பண்ணியிருக்கேன். இப்போ முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்ல முடியாது. திருப்பியும் 1 ஷாட். இப்போ காலி. செம்ம. இப்போ நம்ம செம்ம பவர் அடிக்க போகிறோம். வா நம்ம ரிவெஞ்ச் தர்றோம் எல்லாருக்கும். இப்போ நம்ம சிஸ்டர் எப்படியும் அடிக்க போகிறதில்ல சொல்ல. இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்க கைஸ். ஓ செம்ம பவர். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சோண்டு நம்ம இன்னும் போகிறோம் கைஸ். எஸ் நம்ம இன்னும் போகிறோம். ஓ நோ நம்ம சிஸ்டர் சாதாரண ஆள் இல்லை. ஒரே ஷாட்டில் நம்மளை காலி பண்ணுறாங்களே. பரவாயில்ல. இப்போ பாருங்க. அவ்வளோதான். ஒரே அடி எல்லா பேரையும் மொத்தமாக இறக்கிட்டேங்க கைஸ். ஃபைனலாக நம்மளும் நம்ம சிஸ்டரும் டையில் இருக்கோம். நம்ம ப்ரோ 1 பாயிண்ட் எடுக்கிறாரு. இந்த பாருங்க கைஸ். எங்கே ப்ரோ இந்த 1 பாயிண்ட் எடுத்துருக்காரு. நான் 2 பாயிண்ட். நம்ம சிஸ்டர் 2 பாயிண்ட். இதோட நம்ம இந்த கேமை முடிச்சுக்கலாம்.
மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை திருப்பியும் ஏற்றணும். நம்ம ஒரு 1000 ஆச்சும் அடிச்சாகணும் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்கோங்க. இதோட கீர்த்திவாசன் கேமிங் இஸ் ஓவர்.